அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எப்பேரியா இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமீபத்தில் தெலுங்கில் ரிலீஸான ஒரு முக்கியமான சமூக கருத்துள்ள படம் தான் எப்பேரியா. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பெற்றோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. சமுதாயத்தில் நடக்கிற ஒரு இருண்ட உண்மையை இந்த படம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் இந்த கதையோட ஆழம் புரியும். சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போனால். கதையோட ஆரம்பத்தில் விந்தியா அப்படிங்கிற ஒரு பெண் கோர்ட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அவங்களே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கேஸில் மனு தாக்கல் செஞ்சதும் அவங்க தான், குற்றவாளியும் அவங்க தான். கோர்ட்டு வரலாற்றே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது இதுதான் முதல் முறை. மீடியாக்காரங்க எல்லாரும் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் சரணடைய வந்திருக்கீங்க என்ற கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சிலர் இவங்க புருஷனை கொண்டு இருப்பாங்களோ இல்லை குழந்தை கொண்டுட்டாங்களோன்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே பேசிட்டாங்க. இப்போ சீன் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் இந்தியா ஒரு ஸ்கூல் பிரின்சிபல். அந்த ஸ்கூலில் அவங்க மகன் விகாஸும் படிச்சுட்ருக்கான். விகாஸ் அவனோட 4 நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கேங்காக சுற்றிட்டுருக்கான். விகாஸ் படிக்கிறதுல ஓரளவு பரவாயில்லனாலும் அவங்க பழக்க வழக்கங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. சிகரெட்டு, தண்ணி, பப்பு, காரில் ஊர் சுற்றுறதுன்னு ஒரு கெட்டுப்போன பசங்க மாதிரி தான் அவன் இருக்கான். இன்னொரு பக்கம் சைத்ரான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க குடும்பம் ரொம்ப நல்லா படித்து கௌரவமான குடும்பம். ஒரு நாள் சைத்ராவோட தோழி ஃபோன் பண்ணி இன்றைக்கி மதியம் ஒரு பார்ட்டி இருக்குது, நீ வான்னு கூப்பிட்றான். முதல்ல சைத்ரா மறுத்தாலும் அவள் தோழி சைத்ராவோட அப்பா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்குறதுனால சைத்ராவை அந்த பார்ட்டிக்கு போகிறா. துரதிர்ஷ்டவசமாக அந்த பப்பில் விகாஸும் அவனோட நண்பர்கள் இருக்காங்க. விகாஸ் சைத்ராவை பார்த்து ஃப்ளிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணதே விகாஸ் தான். விகாஸ் கட்டாயப்படுத்தினதுனால சைத்ரா அங்கே டான்ஸ் ஆடுறா. கொஞ்சம் நேரத்தே சைத்ரா அவள் தோழியோடு அங்கேருந்து கிளம்புறான். வீட்டுக்கு போகிற சைத்ரா ரொம்ப போதையில் இருக்கிற மாதிரி இருக்கா. யார்கிட்டையும் பேசாமல் நேராக ரூமுக்கு போய் அழ ஆரம்பிச்சிடறா. பாத்ரூம் போனப்போ அவளோட ப்ரைவேட் பார்ட்லேருந்து ரத்தம் வருது பார்த்து அதிர்ச்சி அடைகிறா. ஏதோ தப்பாக நடந்திருக்கிறது அவளுக்கு புரியுது. ஆனால் பயத்தில் யார்கிட்டையும் சொல்லலை. மறுநாள் காலையில் அவள் தோழி ஃபோன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் பார்க்க சொல்கிறான். அந்த வீடியோவில் விகாஸும் அவனோட நண்பர்களும் சைத்ராவுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி வீடியோ இருக்குது. சைத்ரா ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு கனவு கண்ட பொண்ணு. அவள் உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. உண்மையில் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, அப்படியே சைத்ராவும் தோழியும் வெளியே வந்ததுக்கப்புறம் தோழி கேப்பில் போயிட்டா. சைத்ரா அப்பாக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ விகாஸ் அவன் நண்பர்கள் காரில் நாங்கள் பக்கத்தில் இருக்க பேக்கரி வரைக்கும் போகிறோம், உன்னையும் ட்ராப் பண்ணுறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சைத்ராவை நம்பி ஏறுறா. ஆனால் அவங்க சைத்ராவை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல கூட்டிகிட்டு போய் 5 பேர் வரிசையாக அவளை சித்திரவதை பண்ணுறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அதை வீடியோவும் எடுக்கிறாங்க. அப்புறம் அவளை அதே இடத்துல விட்டுட்டு போகிறாங்க. சைத்ரா தைரியமாக எல்லாத்தையும் அவள் அம்மா கிட்ட சொல்கிறா, என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். சைத்ரா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஷனில் போய் பெண் போலீஸ்கிட்ட நடந்ததை சொல்கிறா. போலீஸ் அந்த இடத்துக்கு போய் ஆதாரத்தை சேகரித்து சிசிடிவி மூலமாக விகாஸ் மட்டும் அவன் நண்பர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கமிஷனர் ஜெயதேவ் இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. அவர் மீடியா கிட்ட ஒரு பழைய கேஸை பற்றி பேசுகிறாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணோட குடும்பம் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதை இதே மாதிரி குடிச்சிட்டு கார் ஓட்டின சில மைனர் பசங்க தான். அதனால் ஒருத்தந்தான் இப்போ பெரிய ரவுடியாக இருக்கிறான், சைக்கோ சாரீஸ்ன்னு. சிறுவக குற்றவாளிகளாக மாற அவங்க பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்லி விகாஸ் மட்டும் அவனோட நண்பர்களை பெற்றோர்களை டிவியில் அம்பலப்படுத்துகிறான். விந்தியா தன் மகனோட செயலை கேட்டு அதிர்ச்சி அடைகிறான். அவள் புருஷன் மகனை காப்பாற்ற நினைக்கிறான். ஆனால் விந்தியா அவன் தப்பு பண்ணியிருக்கான், அந்த தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி உறுதியாக இருக்கான். விகாஸும் அவன் நண்பர்களும் கோர்ட்டில் 20 வருஷம் சிறை தண்டனை விதிக்குது. சிறையில் விகாஸ் பல கொடுமைகளை அனுபவிக்கிறான். சைக்கோ சாயிஸும் அதே ஜெயிலில் இருக்கான். அந்த நடக்கிற சம்பவத்தை விகாஸை மனதளவில் மாற்றுது. 6 வருஷம் கழிச்சு விந்தியா தான் மகனை ஐஐடி எக்ஸாம் எழுத வைக்கிறாங்கிறதுக்காண்டி பரவாயில்ல வெளியே கூப்பிட்டுட்டு வரான். ஆனால் விகாஸ் இப்போ ரொம்ப மோட்டுத்தனமாக மாறிட்டான். போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கான். ஒரு கட்டத்தில் தான் அம்மாவே தப்பான கண்ணத்தை பார்க்குற அளவுக்கு போகிறான். விந்தியா அவனை அடித்து திருத்த முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் விகாஸ் தான் தப்பை அம்மா சொன்ன மாதிரி எக்ஸாமும் படிக்க ஆரம்பிக்கிறான். கடைசியாக பிரசாந்த் டேயில் விந்தியா கோர்ட்டில் தப்பான வளர்ப்பு முறையில் என் மகனை குற்றவாளியாக ஆக்கின எனக்கும் தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் கோர்ட் அதை ஏற்றுக்கல. கடைசி சீனில் விகாஸ் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான். அங்கே ஜட்ஜாக உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தா அது சைத்ரா. விகாஸ் யாரோட வாழ்க்கையை சீரழித்தானோ இன்றைக்கி அவளோட வாழ்க்கையை சைத்ராவோட கையில் இருக்குது. விகாஸ் தான் தப்பாக நினச்சி தேம்பி அழுகுறான். சைத்ரா அவன் திருந்திடுவான்னு நம்பி அவன்கிட்ட சில கேள்வி தான் கேட்குறான். எல்லாமே கரெக்டாக சொல்லிடுறான்.
அவனும் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்றான். விகாஸ் வந்து தன் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுக ஆரம்பிக்கிறான். இதை வந்து சைத்ரா வந்து காரில் போயிட்டே வந்து பார்க்குறா. இதோட இந்த படம் வந்து முடியுது. இந்த படம் வந்து சொல்கிற வர விஷயம் ஒன்று தான். குழந்தைங்களை எல்லாம் வந்து செல்லம் கொடுத்து வளர்க்க தப்பு இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் கூட பழகுறாங்கன்னு வந்து கவனிக்க வேண்டியது பெற்றோரோட கடமை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.